நிலானி அவங்களோட வீட்டுல இரவு தூங்குறாங்க. திடீரென்று ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. திடுக்கிட்டு ஒழும்புறாங்க. ஒழும்பி பார்க்கும்போது நேரம் சரியா 12 மணி. அவங்கள ஜன்னல் பக்கத்துல இருந்து யாரோ பாக்குற மாதிரியே இருக்கு. உருவம் ஒன்று அந்த இடத்துல தெரியுது. இவங்க அந்த உருவத்தை பாக்குறாங்க. திடீர்னு அந்த உருவம் அந்த ஜன்னலை உடைக்கிற மாதிரி சத்தம் ஒன்று கேட்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்குது என்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க. அண்ட் உங்களுக்கும் இத மாதிரியான ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருந்தா அதை தெரியப்படுத்தணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்தலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்துல உங்களோட வீடியோவும் நம்ம சேனல்ல வரும். வாங்க இப்ப கதைக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி நிலானி திடுக்கிட்டு ஒழும்புறாங்க. அந்த கருப்பு உருவம் மட்டும் அந்த ஜன்னலுக்கு வெளியில இருந்து அவங்கள முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த வீட்டுல யாருமே இல்லை. அவங்களும் அவங்களோட வயிற்றுல இருக்க 8 மாத குழந்தையும் மட்டும்தான் அந்த வீட்டுல தனியா இருக்கு. கஷ்டப்பட்டு எழும்ப பாக்குறாங்க. அந்த கட்டில விட்டு எழும்ப பாக்குறாங்க. ஆனா அவங்களால சுத்தமா எழுந்திருக்கவே முடியலையா. அந்த கருப்பு உருவம் மட்டும் அவங்கள பார்த்துக்கிட்டே அந்த ஜன்னல் வழிய போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஏதோ சத்தங்கள் அந்த வெளிய கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த கதவு தட்ட மாதிரி, ஜன்னல் தட்ட மாதிரி, ஏதோ அடிக்கிற மாதிரி, உடைக்கிற மாதிரி சத்தங்கள், நடந்து திரிகிற சத்தங்கள் எல்லாமே அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கருப்பு உருவம் வெளியே சுத்திக்கிட்டு இருந்த அந்த கருப்பு உருவம் அந்த வீட்டுக்குள்ள அந்த ஜன்னல் வழியா அப்படி உடைச்சு கொண்டு வர மாதிரி உள்ள வருது. வந்த உடனே அவங்களோட முடிய பிடிச்சு, அந்த கருப்புருவம் அவங்களோட முடிய பிடிச்சு தர வெளியில இழுத்துக்கிட்டு வந்து போட்டிருக்கு. இந்த பயத்துல அவங்க திட்டுக்கிட்டு எழும்புறாங்க. எழும்பி பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு தெரியுது இது அவங்களுக்கு கனவுல நடந்திருக்கு. எழும்பி பார்க்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பக்கத்திலேயே தான் இருக்காங்க. இவங்க திடுக்கிட்டு எழும்பி சுத்தி முத்தி பாக்குறாங்க. அவங்களோட வீட்டுல எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆனா அவங்களுக்கு கனவுல வந்த மாதிரி நேரம் சரியா 12 மணி. இது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த கனவுல வந்த மாதிரியே இருக்கு. இது ஒருவேளை தற்செயலா இருக்குமோ என்று போட்டு அந்த நாளை கடத்துறாங்க. அடுத்த நாள் இரவும் வருது. அதே உருவம் அவங்களுக்கு கனவுல தெரியுது. அதே நிகழ்வு மீண்டும் நடந்தது. அதாவது அவங்கள திருப்பியும் இழுத்து கொண்டு, அந்த முடிய பிடிச்சு கொண்டு தரன்னு இழுத்து கொண்டு அவங்களோட வீட்டுக்கு வெளியில கொண்டே போடுது. திருப்பியும் திடுக்கிட்டு எழும்புறாங்க. எழும்பும் போது நேரம் மறுபடியும் 12 மணி. இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு நிலானிக்கு சுத்தமா விளங்கல. அவங்க 8 மாத கர்ப்பிணியாவே இருக்காங்க. ஸோ ஏன் இப்படி நடக்குது, என்னத்துக்காக என்றது அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. இது ஒவ்வொரு நாள் இரவும் இப்ப வரைக்குமே அவங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த மணித்தியாலத்தையுமே கடக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துருக்கு என்று இவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்றாங்க. இது அவங்களோட மனப்பிராந்தியா, ஒரு ஹாலோசினேஷனா இருக்கும் என்று அவங்களோட வீட்டை சார்ந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கனவு இவங்களோட மட்டும் நிக்காம இவங்களோட தம்பிக்கும் இதே கனவு இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இப்ப வருதான்.
இதுக்கான காரணம் என்னன்னு சுத்தமா விளங்கவே இல்லைன்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்குற யாராவது உங்களுக்கு இதை பத்தின ஏதாவது தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன காரணத்துக்காக வருது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்ற உங்களோட எண்ணங்களை கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இத மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்களை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கும் இத மாதிரியான ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தா அதை எனக்கு தெரியப்படுத்தணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டா அனுப்பலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களோட வீடியோ நம்ம சேனல்ல வரும். இன்னும் ஒரு அமானுஷ்யமான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.